தற்போதைய அண்மை செய்தி. மத்திய அரசு பள்ளிக்கல்வித்துறைக்கு வழங்க வேண்டிய தவணைப்படைகளை இதுவரை வழங்கவில்லை என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியிருந்த நிலையில் தற்போது அவருக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடும் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இதில் அவர் அமைச்சர் அன்பில் மகேஷுக்கு கல்வித்துறை சம்பந்தமான பணிகள் குறித்து தெரியாமல் இருப்பதில் ஆச்சரியம் இல்லை என அமைச்சர் அன்பில் மகேஷ் குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடும் விமர்சனம் தெரிவித்திருக்கிறார். கல்வித்துறையை உதயநிதி ரசிகர் மன்றம் போல் நடத்தி வருவதாகவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் மீது அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கிறார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பள்ளி மாணவர்களின் கல்வியில் இந்த நேர்மையற்ற அரசியல் ஏன் என்றும் அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். சிவகுமார், வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. அதாவது பாஜகவினுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாடு அரசின் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களிடம் ஒரு குற்றச்சாட்டை வைக்கும் வகையில ஒரு பதிவை தனது எக்ஸ் வலைதளத்துல பதிவிட்டிருக்கிறாரு. அந்த வகையில கல்வித்துறையை ரசிகர் மன்றம் போல நடத்தி கொண்டிருக்கும் உதயநிதி ரசிகர் மன்ற தலைவராக அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு கல்வித்துறை சம்பந்தமான பணிகள் குறித்து தெரியாமல் இருப்பதில் ஆச்சரியமில்லை. PM ஸ்ரீ திட்டத்தில் இணைவோம் என்று உறுதியளித்துவிட்டு இதில் இணையாமல் அந்த திட்டத்துக்கான நிதியை வழங்கவில்லை என்று கூறுவதில் வெறும் அரசியலை தவிர வேறொன்றும் இல்லை. பள்ளி மாணவர்களின் கல்வியில் எதற்கு இந்த நேர்மறை அரசியல் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேற்கொண்டு உங்களுக்கு படிக்க தெரியவில்லை என்றால் விவரம் அறிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். பிற மாநிலங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதியும் வழங்கப்பட்ட நிதியும் அமைச்சர் பகிர்ந்துள்ள அறிக்கையிலேயே இருக்கிறது. இந்த எந்த மாநிலத்துக்குமே ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதி முழுமையாக வழங்கப்படாமல் இருக்கும்போது தமிழகத்துக்கான நிதியை பிற மாநிலங்களுக்கு கொடுத்து விட்டார்கள் என்று பொய் சொல்லி அரசியல் செய்ய வெட்கமாக இல்லையா என்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேற்கொண்டு உங்கள் கையாளாகாத தனத்திற்கு இன்னும் எத்தனை ஆண்டுகள் மத்திய அரசின் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறி தமிழக மக்களை ஏமாற்றுவீர்கள் என்ற ஒரு கேள்வியை அண்ணாமலை அவர்கள் தனது எக்ஸ் வலைதளத்துல பதிவின் வாயிலாக பதிவிட்டிருக்காரு. அந்த வகையில கல்வி அதாவது தமிழ்நாடு அரசின் பள்ளிக்கல்வித்துறையில மாணவர்களுக்கு எந்த ஒரு தேவையான ஒரு முன்னெடுப்பும் செய்யாமல் எல்லா தேவைகளையுமே மத்திய அரசிடம் மட்டுமே இருப்பதாக கூறி எத்தனை ஆண்டுகள் மத்திய அரசின் மீது பணியை சுமத்துவீர்கள் என்ற ஒரு கேள்வியை அவர் தற்பொழுது எக்ஸ் வலைதளத்துல ஒரு பதிவின் வாயிலாக கேள்வி எழுப்பியிருக்கிறார். உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.